ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இந்திராணி வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பூஜை கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது, அதனால நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்துருங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவாவும் அயலியும் ரெடி ஆகிட்டு வரவும் அப்போ ரித்திகாவும் கபிலனும் பூஜையில் உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்ததுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ரெண்டு பேரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே தேவநாயகி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன இந்திராணி, எதுக்காக அவங்கள ரெண்டு பேரும் எந்திரிக்க சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஃபஸ்ட்டு சிவாவும் அயலியும் தான் உட்காரணும் அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்கவும் இப்போ ரித்திகாவுக்கும் பயங்கரமாக கோவம் வர ஆரம்பிச்சிருது. எதுக்காக நீங்கள் நாங்கள் உட்காந்துருக்குறோம், எங்களை எந்திரிக்க சொல்லிட்டு அவங்கள உட்கார சொல்கிறீங்க? இந்த வீட்டுக்கு நான் தானே மருமகளாக வந்தேன், நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பார் ரித்திகா, நீ கோவப்படுறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. உன்னோட பெரியவ அயலி, அதே மாதிரிக்கு கபிலனோட மூத்தவன் சிவா, அதனால தான் உங்கள் ரெண்டு பேரோடையும் பெரியவங்க அவங்க தான். அதனால இந்த பூஜையை ஃபஸ்ட்டு அவங்க தான் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்கள் உட்காந்து இந்த பூஜையை பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ரித்திகா ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப தான் அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இது என்னால் கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ தேவநாயகி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்திராணிக்கு சரியான போட்டியாக தான் ரித்திகா வந்திருக்கிறா. இந்த இந்திராணியை அடக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ரித்திகா நல்லாவே பதிலுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறா. சரி, அதுக்காக நம்ம இந்திராணியை விட்டு கொடுக்காம தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்திராணிகிட்ட தேவநாயகி சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்திராணி, என்னதான் நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரிதான், ஆனால் அந்த வீட்டுக்கு மருமகன் சொன்னைக்கு நம்மளுக்கு ரித்திகா தான், அதனால இந்த பூஜையை அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கவும் அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, சித்தி, எப்போ நான் அவங்க ரெண்டு வரையும் வீட்டுக்குள்ளே அங்கே வர சொன்னோன்னோ, எப்போ நான் சிவாவை தம்பியாக நான் ஏற்றுக்கிட்டனோ அப்போமே கபிலனோட மூத்தவங்க தான் அவங்க ரெண்டு பேரும். அதனால் அவங்களுக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது. அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் முதல்ல நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், நான் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டு தானே நீங்கள் நினைப்பீங்க, அதே போல தான் அப்படிங்கவும் பிரித்திகா சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள், இது நாள் வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் முடிவு எடுத்துருக்கலாம், எப்படினாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கு மேலேயும் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, எங்கள் பாரு ரித்திகா, நீ இதுக்கு மேலே நீ பேசுறத நான் கேட்க விரும்பலை, நீ தயவு செய்து இங்கேருந்து எந்திக்கிறியா, ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கபிலன் என்னக்கா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு கபிலா, இது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டு நடந்திருக்கிற, அப்படின்னா நான் அக்கா சொன்னக்கு கரெக்டாக இருக்குன்னு தானே நீ நினைப்ப, அதே மாதிரிக்கு தான் இதே நீ நினைக்கணும் அப்படிங்கவும் உடனே கபிலனும் ரித்திகாவா ஃபஸ்ட்டு அந்த பூஜை அவங்களே பண்ணட்டும் அப்படிங்கும்போது, என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அக்கா பேசுனதுமே பேசாமல் அமைதி ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது, ரித்திகா, அக்கா எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்காது, அதனால நீ கொஞ்சம் அமைதியாக இருவா, நம்ம எந்திரிச்சு நம்ம ஓரமாக நிற்கல அப்படிங்கவும் ரித்திகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ அயலி சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த பூஜை அவங்களே முடிச்சுக்கிட்டட்டும் அப்படிங்கும்போது, என்ன நீ எங்களுக்கு யாசகம் பண்ணிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா கேட்கவும், இங்கே பாரு ரித்திகா, நீ அயலிக்கிட்ட இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம், ஆனால் இதுக்கு பிறகு நீ இப்படிலாம் பேசுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு இந்திராணி சொல்லவும், அவங்க ரெண்டு பேரும் போய் உட்காருங்க அப்படின்னு சிவாகிட்டே அயலிக்கிட்டே சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் உட்காருந்தாங்க பூஜையில். இதை பார்த்துட்டு பத்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் சரிதான், அயலியை வீட்டில் இருக்கும்போது இவங்க எந்த அளவுக்கு அவளை அவமானப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, ஆனால் அவள் சரியான சேரக்கூடிய இடத்துல தான் சேர்ந்துருக்கிறா. இந்திராணி அவளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறா, அந்த ரித்திகா அவன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரிக்கு ஒரு ஆள் தான் இவளுக்கு வேணும், சரியான குடும்பத்தில் தான் இவன் மருமகளாக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா பூஜை சரியாக செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ கபிலனும் அவங்க ரித்திகாவையும் உட்கார சொல்லவும் அவங்க உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரித்திகா. அப்போ கபிலன் சொல்றாங்க, இங்க பாரு ரித்திகா, நம்மளால இந்த பூஜையில ஏதாவது தடங்களும் வந்துடக்கூடாது, உட்காரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜமுனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் ரித்திகா, இப்போ பிரச்சனை பண்ணாத, நீ இப்போ இந்த பூஜையில் கலந்துக்க அப்படின்னு சொல்லவும் ரித்திகா கோவத்தோடு கலந்துக்கிட்டு தாங்க பூஜையை நல்ல மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சிடவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அயலி மேலே ஜமுனா, ரித்திகா, செல்லம்மா இவங்க மூணு பேரும் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அயலியை தனியாக வான்னு சொல்லிட்டு ஜமுனா அழைச்சிட்டு போவோம். அங்கே பார்த்தோம்னா ரூமுக்குள்ளே ரித்திகாவும் செல்லமாவும் இருக்கவும், என்னை எதுக்காக இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு அவங்க அயலி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த இந்திராணி உனக்கு ரொம்ப ஓவராக தான் இடம் கொடுத்துட்ருக்குறா, இங்கே பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேல, அதுக்கப்புறம் இனி வேறு எங்கேயாவது போக வேண்டியது தானே, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற, இந்த வீட்டில் உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற, இந்த வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளாக வந்திருக்கிறா, ஆனால் உனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குன்னு நீங்கள் வந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதையாக அந்த சிவாவை கூட்டிகிட்டு
நீ வேற எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரித்திகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு நேரம் நீங்க வந்திருக்கிற, அந்த இந்திராணி வந்து உங்களுக்கு இடம் கொடுத்தனால தானே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, சிவாவை தம்பின்னு கூப்பிட்டாக்கி உடனே இங்க வந்துருவீங்களா என்ன, இங்க பாரு ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ செல்லம்மாவும் சொல்றாங்க, ஆமா அயலி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, யாருக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த இந்திராணி குடும்பத்துக்குள்ள வந்து நுழைஞ்சிக்கிட்டு இப்போ என்னன்னா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, பூஜையில் என்னன்னா உனக்கு தான் அவங்க வந்து முதல் மரியாதை கொடுக்குறாங்க, இதெல்லாம் சரியில்லை, இங்க பாரு எங்க வீட்டு பொண்ணு இங்க வாழ வந்திருக்கிறா, உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதனால ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போறியா இல்லையான்னு சொல்லி கேட்கவும், நான் எதுக்காக நம்மளும் வந்து உங்க பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னு அயலி சொல்லவும் இது கிட்டதுமே உங்க 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாய் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, இங்க பாரு அந்த வீட்டில் நான் இருந்தோம்னா அது உங்களுடைய வீடு, அதனால தான் நீங்க என்ன பேசினாலும் அது கேட்டுக்கிட்டு இருந்தேன், இது ஒன்றும் உங்க வீடு கிடையாது, இது இந்திராணியோட வீடு, அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்க வீட்டு பொண்ணும் கிடையாது, இப்போ நான் இன்னொருத்தரோட மனைவியாக்கும், அதனால எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறது உங்களுடைய மரியாதை, அப்படி மட்டும் நீங்கள் மரியாதை எனக்கு கொடுக்கலன்னா அப்புறமா நான் திரும்பி எப்படி பேசுவேன்னு எனக்கே தெரியாது, அது மட்டும் கிடையாது இந்த வீட்டில் இருக்க சொல்கிறதும் போக சொல்கிறதுக்கும் உரிமை வந்து இந்திராணிக்கு மட்டும்தான் இருக்குது, அவங்க என்ன முடிவு எடுக்காங்களோ அதை தான் நான் கேட்டு நடப்பினே தவிர நீங்கள் இந்த வீட்டோட போக சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லவும், பாரு இப்போ எப்படிலாம் வாய் பேசுகிறா, என்னடி ஓவரா வாய் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா அடிக்கிறதுக்காக கை ஓங்கவும் உடனே வந்து அயலி பிடிக்கிறாங்க, இங்கே பாருங்க இனிமேல் இந்த அடிக்கிற வேலை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் எனக்கிட்ட மரியாதை கொடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன், நீங்கள் என்கிட்ட எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரிக்கு தான் நானும் அதை திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி பாட்டுக்கு போகவும் இதை பார்த்ததுமே செல்லம்மா அதிர்ச்சியோட சொல்கிறாங்க, பாரு செல்லம்மா அந்த வீட்டில் பூனை மாதிரிக்கு இருந்தால் இப்போ என்னென்னா புலி மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறா, நம்ம இவளுக்கு செஞ்ச கொடுமை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா போலுக்கு, ரித்திகா இவகிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜமுனா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு ரித்திகா இவ போகிற போக்கே சரியில்லை, இந்த இந்திராணி கொடுக்குற இடத்துல தான் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறா, இதுக்கு உடனடியாக வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்திராணி வந்து அதாவது கபிலன்னு ரித்திகா அதுக்கு மாதிரி அயலி சிவா இவங்க 4 பேரையும் கூப்பிடவும் உடனே இவங்க 4 பேர் வராங்க, அப்போ வந்து சிவா கிட்ட வந்து ஒரு புடவை கொடுத்து அயலி கிட்ட கொடுக்க சொல்லும் போது அப்போ அயலி வந்து அது வாங்கிட்டு தாங்க அதே மாதிரிக்கு பூஜையில் வச்சுருக்காங்க போலுக்கு அந்த புடவையை தான் வந்து கொடுக்க சொல்லவும் அப்போ அயலி அது வாங்கிட்டு தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலன் கிட்ட அந்த புடவையை கொடுக்கும்போது நீ வந்து ரித்திகாட்ட கொடுத்துரு அப்படிங்கும்போது ரித்திகா அதை வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க, எனக்கு ஒன்று இந்த புடவையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன ரித்திகா இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, இது பூஜையில் வச்ச புடவையாக்கும் இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்க இந்த புடவையை நீங்களாம் வாங்கினீங்க, இதை கூட அவங்க தானே வாங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கவும் என்ன ரித்திகா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் கேட்கும்போது அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, அங்கே பாரு ரித்திகா எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லைங்க இதுக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு இந்திரா நீ கேட்கவும் நான் சொல்றதை கேளுங்க, இந்த புடவையை வந்து என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரா நான் வந்து வாங்கிட்டதுக்கு, இதை கூட நீங்க தானே வாங்கி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் எதை பார்த்து வாங்குறீங்களோ அதெல்லாம் நாங்கள் கெட்டிக்கிடணும் நாங்கள் போட்டுக்கிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களே அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இந்த புடவையை கூட நீங்கள் தானே செலெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, இது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி கூட உங்களுக்கு தெரியாது அப்படி தானே அப்படிங்கவும் இதை கிட்டதுமே இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரித்திகா உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கும்போது ஆமாம் இந்த குடும்பத்துக்குள்ளே என்னைக்கு வந்தோனோ அப்போவுமே பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது உடனே அயலியை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க இந்த வீட்டில் யாரையே தங்க வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி உரிமை எடுக்க முடியும், ஏன்னா இது வந்து உங்களுடைய சொத்து மட்டும் கிடையாது, இது வந்து பூர்வீக சொத்தாக்கும், அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இந்த வீட்டில் வந்து புதுசாக தங்குறதா இருந்தால் எல்லாருடைய முடிவையும் நீங்கள் கேட்கணுமே தவிர உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படிங்கும்போது எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுங்க நாங்கள் பாட்டுக்கு எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் போயிடுறது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தேவனாகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரித்திகா எடுத்தோம் கவுத்துன்னு இந்த மாதிரிக்கு நீ பேசிட்ட, நீ வந்து இன்னும் ஒரு நாள் கூட முழுசாகலை அதுக்குள்ளே இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து நீ பேசுறீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாத்த நான் எல்லாருக்காக தான் பேச அப்படின்னு ரித்திகா சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து இந்திராணியோட சித்தப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து வெளிப்படையாக பேச முடியாத எல்லாத்தையும் இந்த பொண்ணு வந்து கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கவும் அப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கபிலா அவளை பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ கபிலன் வந்து ரித்திகாட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு ரித்திகா இந்த மாதிரிலாம் நீ பேசாத, எங்கள் அக்கா கிட்ட நாங்கள் அப்படிலாம் பேச மாட்டோம், யாருக்கு என்ன வேணும் என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் எங்கள் அக்கா பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்னு நீ அவங்க கிட்ட கேளு, ஆனால் அதுக்காக இப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே அயலி வராங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ பேசணும்னு சொல்லி கேட்கும்போது இப்படி விரும்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்க